சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மலப்புரம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்கிற மாதிரி பிரியாணி இல்லை, இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி கட் பண்ணி பெருசு பெருசாக 3/4 கிலோ. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள், உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி அரைக்கலை, எல்லாம் மிக்சியில் ஒரு கறக்கி ஒரு பல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்திருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா 5, ஒரு சின்ன பட்டை, ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம், ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய், குருமிளகு ஒரு 10 குருமிளகு மணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அரிசி சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இடையில வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, அரிசி காட்ட முடியல. சீரக சம்பா. நீங்கள் பாஸ்மதி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா செவக்க பொரிச்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. பெரிய வெங்காயம் 2, மல்லி இலை ஒரு பிடி, புதினா ஒரு பிடி, கேப்சிகம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கேப்சிகம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்சிகம் போடுறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மணமும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த ஒரு வெங்காயம் இது பொரித்து மாற்றி வச்சுருக்கேன். இது 2 வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தது. நல்லா பொன்னிறமாக இதுவும் வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி பாதி வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி இதில் அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா தான் 1/2 கிலோ அரிசி. தண்ணி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் வச்சு அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு பொன்னிறமாக. இப்போ நம்ம சதைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இந்த மசாலா வதங்கின உடனே அதுக்கு மேலே நம்ம கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். பாருங்கள், கேப்சிகம் நம்ம இஷ்டம். இப்போ 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிடி மல்லி இலையும் ஒரு பிடி புதினா போட்டு அது கூடவே நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 3 பெரிய தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல தக்காளி உடஞ்சி வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். இந்த மசாலா எல்லாம் நல்லா அதில் பிடிச்சிக்கிறோம். இப்போது நல்லா தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப காரம்லாம் இருக்காது. நம்ம வைக்கிற மாதிரி எல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம
அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு தம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஆனால் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் தம்மு இது போடுவாங்க. இது வந்து லாஸ்ட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீ அடுப்பில் எரிக்கிறதா இருந்தால் அந்த கங்கெல்லாம் மேலே எடுத்து போட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் பிரியாணி வந்து இந்த மெத்தடில் தான் செய்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், இது கரம் மசாலா வந்து 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். மசாலா வாசனை நிறைய வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா வந்து வாசனை வந்து நல்லா நிறைய இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக போதும் அப்படிங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த மசாலா நல்லா பிரட்டி விட்டுருக்கேன். பிரட்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 3/4 கிலோ இதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டோம்னா அதில் உள்ள ஜூஸ் தண்ணியெல்லாம் வந்து இறங்கி நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் வந்து நல்ல உப்பு சேரணும், மசாலா பிடிக்கிறதுக்காகத்தான் அது மாதிரி செஞ்சேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி வந்து மசாலா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 எலுமிச்சம்பழம் வந்து ஊற்றி பிரட்டி தான் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு சுவையும் கொஞ்சம் நல்லா அந்த சிக்கனில் பிடிச்சிருக்கும். பாருங்கள், சிக்கன் வந்து இப்போவே எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மசாலாவெல்லாம் வெந்து மசாலா இதில் சிக்கனில் எல்லாம் பிடிச்சி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 3/4 பாக அளவுக்கு வெந்துருச்சு. இனி கொஞ்சம் கூட மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதை மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம சாதம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெந்துருச்சு. நான் அதை வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பாடை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து அரை வேக்காடுலேயே வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து வடிச்சிடணும். இல்லைன்னா அந்த ஓட்டை பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு சாதம் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மசாலா போட்டுக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, மல்லி இலை, புதினா இதெல்லாமே மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பெரிய வெங்காயம் பொரித்து வச்சதே போட்டுக்கலாம். சரி, இதில் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு பொடியும் கரம் மசாலா பொடி வந்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து சாதம் வந்து போட்டுக்கலாம். மீதி இருக்க சாதத்தை இதில் போட்டு நல்லா வந்து அமுத்தி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்ல சாதத்தை வந்து நல்லா பரத்தி விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அதுலேயே அப்படியே முக்கி வச்சிடலாம். அது காஞ்ச எலுமிச்சம்பழம் வந்து நல்ல ஒரு வாசனை வரும். சோறு பாருங்கள் பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. இந்த தம்மில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃபுல்லு வெந்துடும். நம்ம எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழஞ்சி போகாது. ஆனால் சாதம் பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்கும். இப்போ மீதி இருக்கிற வெங்காயமும் பொரித்து வச்சுருக்க வெங்காயம், முந்திரி பருப்பு, மல்லி இலை, புதினா இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதில் மேலே பச்சை மிளகாவை இதில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் வைக்கலை. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்காக தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கட்டியான தோசைக்கல். அதை வச்சு இப்போ ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருவேன். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து இதை
எடுத்தப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து சாதத்துல எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. அடியில் மேலே உள்ள சாதம் மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது. நம்ம அடியில் ஃபஸ்ட்டில் போட்ட சாதத்துல எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பீஸ் எல்லாம் உடஞ்சி போகவே இல்லை. எல்லாம் நம்ம எப்படி போட்டு பெரட்டினோமோ அதே மாதிரி பீஸ் எல்லாம் முழுசாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. கறி நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. இப்போ நம்ம பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைமாவது இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி, வணக்கம். சைடில் சிக்கன் ஸ்பைசி சிக்கன் செஞ்சுருக்கேன். அது அடுத்த வீடியோவில் போவோம். இது லென்த்தாக இருக்கிறனால அது போடலை. பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாதம் உதிரியாக. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.